ஓம் கிணத்தடி சுடலை மாடனே நமக. நாம இன்னைக்கு பார்க்க போறது கர்ப்பிணி பெண்கள் சுடலை மாடன் கோயில் கொடைக்கோ இல்ல சுடலை மாடன் கோயிலுக்கோ போனாலும் சுடலை மாடன் அந்த பெண்களை பழி வாங்கிடுவான்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்ல பொய்யா? சுடலை மாடன் உண்மையிலே கர்ப்பிணி பெண்களை பழி வாங்குவாரா? எதனால எல்லாருமே இந்த ஒரே இதை சொல்றாங்க, சுடலை மாடன் கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு போனா பழி வாங்கிடுவார் அப்படிங்கிறத சொல்றாங்க. முதல்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னா, அந்த குழந்தைய அந்த பெண்ணுக்கு கருவுல சுமப்பதற்கு அருள் கொடுத்ததே அந்த சுடலை மாடனை தான். அப்படி அவரே அருள் கொடுத்த குழந்தைய அவரே அந்த பெண்ணோட வயித்துல கருவான பிறகு அந்த பெண்ணை பழி கேட்பாராம். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். சரி, இப்போ நாம எதனால எல்லாரும் சுடலை மாடனை கர்ப்பிணி பெண்களை பழி வாங்குவார் அப்படிங்கிறத சொல்றாங்கிறத பார்க்க போறோம். அதாவது பகவதி அம்மன் கோவில்ல நகைகளை காவல் காக்கிற பணியா சுடலை மாடன் இருந்தது. அவர் சுடலை மாடன் செவ்வாய் வழியானா மயானம் சென்று வேட்டையாடிட்டு திரும்ப தான் பகவதி அம்மன் கோயிலுக்கு வருவாரு. அந்த மாதிரி மயானம் சென்ற நேரத்துல பெருமுளையன் அப்படிங்கிற ஒரு மாந்திரிகவாதி தன்னோட மந்திர சக்தி மூலம் அந்த கோட்டையை கட்டுப்படுத்தி அதுல இருந்த பணங்கள் நகைகள் அனைத்தையும் களவாடி சென்று கேரளா விட்டான். உடனே அவன் களவாடி செஞ்ச அந்த நகைகளைய அவன்கிட்ட இருந்து திரும்ப பெறணும், அவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி சுடலை மாடன் பகவதி அம்மன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவரும் மலையாளம் சென்றாரு. அங்க போன இடத்துல அவரோட பெருமலையனோட மகளான மாவசக்கிய அவர் பார்க்காரு. ஸோ மாவசக்கிய பார்த்த உடனே சுடலை மாடன் பெருமுலையனுக்கு மாவசக்தி மூலமா தான் பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனே மாவசக்கிட்ட போன சுடலை மாடன் வேறொரு உருவம் எடுத்து மாவசக்கி கிட்ட போய் நான் உன்னை கற்பழிக்க போறேன் அப்படின்னு கூறிட்டு வந்துட்டாரு. உடனே மாவசக்கி அதை பெருமுலையன் சொல்லி பெருமுலையன் மாவசக்கி ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருந்தாரு. ஆனா சுடலை மாடன் பள்ளி வடிவம் எடுத்துட்டு போய் அவளை கற்பழிச்சிட்டான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சதும் அவன் நிறை மாச சூழி ஆனதும் அவளை நெஞ்சு கீறி பழி கொடுத்தனா உன் சிமிலுக்குள்ள நான் கட்டுப்படுவேன் சுடலை மாடன் பெருமுலையன் சொன்னான். உடனே பெருமுலையன் சுடலை மாடனை நம்மளோட சிமில்ல கட்டுப்படுத்திட்டோம்னா எவ்வளவு பெரிய மாந்திரிகத்தினாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த மகளான மாவசக்கிய சுடலை மாடனுக்கு பழி கொடுத்துட்டான். இதுதான் புராண கதைகள், சுடலை மாடனோட புராண கதைகள். இந்த கதைகளை வச்சுக்கிட்டு தான் கர்ப்பிணி பெண்களை சுடலை மாடன் பழி வாங்கிடுவாரு. அவரோட கோயில் கொடைக்கோ இல்ல கோயிலுக்கோ போனாலோ அவரு கர்ப்பிணி பெண்களை பழி வாங்குறாரு அப்படிங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, எதனால கர்ப்பிணி பெண்கள் சுடலை மாடன் கோயிலுக்கு போகக்கூடாதுக்கான காரணங்கள் இந்த காரணம் கிடையாது. அதுக்கு வேற சில உண்மை காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல் காரணமா, சுடலை மாடன் ஒரு காவல் தெய்வம். அடுத்தால அவருக்கு அசைவ படைப்பு மட்டும்தான் போடுவாங்க. அதுவும் அவரோட கோயில்ல ஆடுகள், கோழிகள் மற்றும் பன்னிகள்ல பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பலி கொடுக்க இடத்துல ஒரு சில அமானிய சக்திகளும் இருக்கும், கொஞ்சம் பேட் வைப்ரேஷனும் அந்த மாதிரி இருக்கனால இது கர்ப்பிணி பெண்களுக்கு சம்பந்தம் இல்லாம பயத்தையும் மன அழுத்தத்தையும் தான் தரும். இதுல இருந்து விலகி நிக்கிறதுக்காண்டி தான் அவங்க சுடலை மாடன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து 2வது காரணம், அந்த ஆடுகள், கோழிகள், பணிகள் எல்லாம் பலி கொடுக்கும்போது அந்த இடத்துல ரத்தங்கள் தெறிக்கனாலையும் அங்கங்க ரத்தங்கள் சிந்தி கிடக்கும். அதை பார்க்கும்போது சாதாரணமான ஆட்களுக்கு இதய துடிப்பு அதிகரிக்குமா. ஆனா 2 உயிரா இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களோட உடல் அப்ப ரொம்ப மென்மையாவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். இதை பார்த்தா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் பயம், ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி போகும். இது குழந்தையும் பாதிக்கும், கர்ப்பிணி பெண்களையும் பாதிக்கும். அது ஒரு சில பேருக்குலாம் தலை சுத்தல், வாந்தி, லோ பிரஷர், ஏன்னா ரத்தத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு இந்த அறிகுறிகள்லாம் வரும். இதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். அதனாலதான் சுடலை மாடன் கோயில் கூடையோட கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து 3வது காரணமா, சுடலை மாடன் கோயில் பெரும்பாலும் ஒண்ணு மயானத்து பக்கத்துல இருக்கும், இல்ல ஊருக்கு எல்கையில இருக்கும், ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் போகும்போது அவங்களோட உடம்பு ரொம்ப சோர்வு அடைஞ்சிடும். அடுத்த கோயில்ல சுடலை மாடன் கோயில் கூடனாலே அதிகப்படியான கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்ட நெரிசல்கள்ல இந்த கர்ப்பிணி பெண்களை உள்ள போட்டு அமுக்கிறவோ இல்ல கீழே தள்ளி விட்டுறக்கூடாது. அதனால அவங்க உடலுக்கு பாதிப்பு வந்துடும். அப்படிங்கிறனாலதான் சுடலை மாடன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து 4வது காரணமா, சுடலை மாட சாமி கோயிலை சுத்தி எப்போதுமே அவர் பிடிசோர் எரிய போவார். பிடிசோர் எரிய போகும்போது அது பல தீய சக்திகள், பேய்கள், அமானுஷங்கள் நிறைய அந்த பிடிசோரை சாப்பிட்றதுக்காண்டி நிற்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி தீய சக்திகளோட பார்வையோ இல்ல தீய சக்திகளோட வைப்ரேஷனோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கோ இல்ல வயிற்றுல இருக்க குழந்தைகளுக்கோ
பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி சுடலைமாடன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 5வது காரணமா, சுடலைமாடன் சாமி கோயில் செய்வினைகள் விளக்குது, பேய் விரட்டுது, அந்த மாதிரி ஒரு சில சம்பிரதாயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அதுல விலகின பேய்கள் இல்ல செய்வனைகள் எல்லாம் கோயிலை சுத்தி தான் அங்கங்க நிற்கும். அது வந்து ரொம்ப மென்மையான சாஃப்டான ஆட்களை பார்த்து தான் அடுத்ததா தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களை தேர்ந்தெடுத்துடக்கூடாது, அந்த வலையில போய் கர்ப்பிணி பெண்கள் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுதான் சுடலைமாட சாமி கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சுடலைமாட சாமி கோயில்னாலே நையாண்டி மேளம், கனியாங்குத்து, வில்லிசை, கொம்பு தப்பு அப்படின்னு பல கலைஞர்கள் பல கலைக்கூத்துகள் நடக்கும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான சத்தமா, மற்ற கோயிலை விட சுடலைமாடன் சாமி கோயில்ல நையாண்டி மேளங்களோட சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால இந்த அதிகப்படியான சத்தம் மற்றும் தேவையில்லாத வைப்ரேஷனால கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதிப்பு வரும், அந்த பெண்களோட வயிற்றுல இருக்க குழந்தைகளுக்கும் பாதிப்பு உண்டாக்கும். அதனால நீங்க சுடலைமாடன் கோயில் மட்டும் இல்ல, இது சம்பந்தமான இல்ல வேற திருவிழாக்களோ, ஒரு கருப்பசாமி கோயில் திருவிழாவோ இல்ல ஒரு அம்மன் கோயில் திருவிழாவோ, எந்த கோயில் திருவிழாவோ இருந்தாலும் சரி, அங்க அதிகப்படியான சத்தங்கள் மற்றும் ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரி இடங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் போறதை கட்டாயம் தவிர்க்கணும். நீங்க கோயிலுக்கு அதுக்காண்டி கோயிலுக்கே போகக்கூடாதுங்கிறது இல்லை. நீங்க கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா திருவிழா இல்லாத டைம்கள்ல இல்ல கூட்டங்கள் இல்லாத திருவிழா டைம்கள்ல நீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல கோயில்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அதை தவிர்த்து மற்ற திருவிழா நேரங்கள்லயோ இல்ல இந்த மாதிரி எதுவும் சிறப்பு பூஜைகள் நேரத்திலேயே கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு போகும்போது அதிகப்படியான சத்தங்கள், கூட்ட நெரிசல் இதெல்லாம் கர்ப்பிணி பெண்களை மட்டும் இல்ல வயிற்றுல இருக்க குழந்தைகளையும் பாதிக்கும். அதனாலதான் நம் முன்னோர்கள் சுடலைமாடன் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தல சுடலைமாடன் வந்து ஒரு பெரிய காவல் தெய்வம் தான் தவிர, அவர் உங்களை காத்து கடைசி வரைக்கும் எல்க கொண்டு விடுவாரை தவிர்த்து உங்களை ஒரு நாளும் பழி வாங்க மாட்டார். நீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் தவறுக்கு தண்டனை கொடுப்பாரே தவிர உங்களை ஒரு நாள் பழி விட மாட்டார். அதனால சுடலைமாடன் வந்து கர்ப்பிணி பெண்களை பழி வாங்க மாட்டார். அவரை நம்பி நீங்க போய் சரணடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வரம் கொடுப்பாரு தவிர்த்து யாருடைய குழந்தைகளையோ இல்ல யாருடைய கர்ப்பிணி பெண்களையும் அவர் பழி வாங்க மாட்டார். நீங்க உங்க வாழ்க்கையில சுடலைமாடன் குழந்தை வரம் கொடுத்துதான் நீங்க பார்த்திருப்பீங்களே தவிர எந்த ஒரு கர்ப்பிணி பெண்களையும் பழி வாங்கினாதான் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அதனால இதையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. சுடலைமாடன் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுக்கான காரணங்கள் வேற. அவர் பழி வாங்குவாருங்கிறது கிடையாது. அந்த சத்தங்கள், அந்த ரத்தங்கள் இதுவரை கர்ப்பிணி பெண்களுக்கு ஆகாது என்பதுதான் உண்மையை தவிர்த்து சுடலைமாடன் எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் பழி வாங்கினதே கிடையாது. அதனால தேவையில்லாத கட்டுக்கதைகளை நம்பி நீங்கள் சுடலைமாடனை விட்டு விலகி இருக்க வேண்டாம். சுடலை நம்புங்கள், சுடலை உங்களை காப்பாற்றுவார்.